அதே மாதிரி பாக்யராஜ் சார் கூட வந்துட்டு அவருடைய படங்கள்ல வந்து காமெடியில வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஒரு டச் இருக்கும். அது வந்து ஒரு டபுள் மீனிங்னு சொல்லலாம், ஸ்ட்ரைட் மீனிங்னு சொல்லலாம். எல்லாமே கலந்து இருக்கும். ஒவ்வொரு காமெடிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய படங்கள்ல நீங்க யோசிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் சார்? இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில சீன்ஸ்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். உங்களோட படங்கள்லயே அந்த ஒரு டச் இருக்கும். சோ அத பத்தி சொல்லுங்க. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. குருநாதர் கிடக்கலாம். ஆ. அது அவங்க பாணி, ம். அவங்களுக்கு ருசி, ம். ரசனை. ம். அது நான் பொதுவாக பார்த்தா எங்க டைரக்டர் ஒரு அருமையான சென்டிமெண்ட் மேட்ரை ம். அழகா அதை ஹியூமரோன்னு சொல்லுவார். ம். நான் அப்படி இல்லை, ஒரு நல்ல ஹியூமர் எடுத்துக்கின்னு ம். அது எண்டில் ஒரு சென்டிமெண்ட் சொல்லிடுவேன். ம். எனக்கு தெரிஞ்சதான், இது பெரிய தத்துவம்லாம் கிடையாது. ம். நான் யோசிச்சு வைப்பேன். ம். தலைவர்கிட்ட போய் நம்ம கட்டணும் என்னதான் இருந்தாலும் ஹியூமராக சொல்லணுன்றது அவர்கிட்ட கற்றுத்தோம். ம். அப்போதான் ரீச் ஆகும்.